பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக விரைவு செய்திகளாக பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்த சம்பவத்தில் நல்வாய்ப்பாக தொழிலாளர்கள் உயிர் தப்பினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஓட்டுப்பட்டறை சுகாதார மையம் அருகே 28 லட்சம் ரூபாய் பொருட்செலவில் 3 மாதங்களுக்கு முன்னதாக மதில் சுவர் கட்டப்பட்டது. இந்த நிலையில் பெய்த சிறுமழைக்கு தாங்காமல் மொத்தமாக மதில் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதேவேளையில் அருகில் பணியாற்றிக் கொண்டிருந்த கட்டிட தொழிலாளர்கள் கட்டிடம் விழும் முன் அங்கிருந்து சென்றதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியுள்ளனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அந்த கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற உதகை தாவரவியல் பூங்கா தொடர் மழை காரணமாக சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை மே மாதம் இறுதியில் துவங்கி செப்டம்பர் மாதம் வரை பெய்யும். ஆனால் தாமதமாக மழை பெய்ய துவங்கியுள்ளது. இந்த நிலையில் உதகைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் தொடர் மழை காரணமாக ஆங்காங்கே தங்கும் விடுதிகளில் முடங்கியுள்ளனர். இதனால் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கூட்டம் குறைவாகவே உள்ளது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. நீலகிரி மற்றும் கேரளாவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 78 அடியாக உயர்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணை 105 அடி உயரமும் 32.8 TMC கொள்ளளவும் கொண்டதாகும். அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதி மற்றும் வடகேரளாவில் ஒரு சில பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. இதன்படி அணையின் நீர்மட்டம் 77.56 அடியாகவும் நீர் இருப்பு 14.4 TMC-ஆகவும் உள்ளது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆறு மற்றும் கீழ்பவானி வாய்க்காலில் வினாடிக்கு 1205 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கூடலூரில் உள்ள கிராம பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் 2வது நாளாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 12 மணி நேரத்தில் பந்தலூரில் மட்டும் 8.4 சென்டிமீட்டர் மழையும் கூடலூரில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனிடையே கூடலூர் அருகே அமைந்துள்ள இருவயல் கிராமத்தில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெளியேறிய வெள்ளை நீரானது வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட 13 குடும்பங்களைச் சேர்ந்த 43 பேர் மீட்கப்பட்டு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அவர்கள் தொடர்ந்து 2வது நாளாக அங்கேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் நொய்யல் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் நல்லம்மன் கோயிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் அடுத்த மங்கலம் அருகே நொய்யல் ஆற்றில் நல்லம்மன் தடுப்பணை உள்ளது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த அணைக்காக நல்லம்மாள் என்ற சிறுமி உயிர் தியாகம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அணைக்கு நடுவே நல்லம்மன் ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நல்லம்மன் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அணைக்கு நடுவே உள்ள கோயிலுக்கு செல்லும் சிறுபாலம் ஆற்றில் மூழ்கி இதனால் நல்லம்மன் கோயிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு கோயிலுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இன்னும் நீரின் அளவு அதிகமானால் கோயில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் அவதியடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கியுள்ள நிலையில் கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஆங்கலக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பள்ளியில் படித்து வரும் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேங்கிய நீரை கடந்து செல்வதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரியில் உள்ள மீனவ கிராமத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் வீட்டு மதில் சுவர் மற்றும் தென்னை மரங்களை அலையில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது.
குமரி மாவட்டத்தில் தென் தமிழக கடல் பகுதியில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரையிலான கடல் பகுதியில் 2.8 மீட்டர் உயரத்திற்கு பேரலைகள் எழ வாய்ப்பு இருப்பதாக இந்திய கடல் தகவல் சேவை மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் புத்தந்துறை பகுதியில் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக வீடு ஒன்றின் மதில் சுவர் இடிந்து கடலுக்குள் விழுந்துள்ளது. அதேபோல அந்த பகுதியில் இருந்த 3 தென்னை மரங்களும் கடல் அரிப்பால் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் நேரில் சென்று பார்வையிட்டார். தென்காசி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக மதுவிலக்கு திருத்தச் சட்ட சட்டத்தின்படி முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து கள்ளச்சாராயம் உள்ளிட்ட போதை வழக்கு குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் சிறை தண்டனை மற்றும் அபராத தொகைகள் அதிகரிக்கப்பட்டு சட்டத்திருத்தம் அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தென்காசி மேலக்கடையநல்லூர் வேதக்கோயில் தெற்கு தெருவைச் சேர்ந்த ஆறுமுகம் சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்பனை செய்த விவகாரம் தொடர்பாக மதுவிலக்கு திருத்தச் சட்டத்தின்படி முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆறுமுகத்தை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் பாம்பன் ரயில்வே மேம்பால பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் கடல் பகுதியை இணைக்கக்கூடிய பாம்பன் ரயில்வே பாலம் கடந்த 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்டதாகும். 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் அவ்வப்போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு வந்தது. இதனிடையே 2 ஆண்டுகளுக்கு முன் 535 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கும் பணி தொடங்கியது. தற்போது 90% பணிகள் முடிவுற்ற நிலையில் ரயில்கள் இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடந்து வருகிறது. சென்ற ஆண்டே இந்த பாலம் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியான நிலையில் அது தள்ளிப்போயுள்ளது. இதனால் ரயில் சேவை எப்போது தொடங்கும் என்று மக்கள் ஆவலாக காத்து கிடக்கின்றனர். இலங்கைக்கு கள்ளத்தோணி மூலம் செல்ல முயன்ற பெண் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை முல்லைத்தீவு பாண்டியன் குளத்தைச் சேர்ந்தவர் விஜிதா. இவர் கடந்த ஆண்டு 6 மாத விசாவில் இந்தியாவிற்கு மருத்துவ சிகிச்சைக்காக வந்துள்ளார். இதையடுத்து விசா காலம் முடிவடைந்ததை அடுத்து சென்னையில் விஜிதா அவரது உறவினர் வீட்டில் டெய்லர் வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜிதா ராமேஸ்வரத்திற்கு வந்து கள்ளத்தோணி மூலம் இலங்கைக்கு செல்ல முயன்ற போது குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கள்ளத்தோணி மூலம் இலங்கைக்கு அனுப்பி வைக்க உதவியதாக இருந்த அருளானந்தம் மற்றும் 17 வயதுடைய சிறுவன் உட்பட 3 பேரையும் கைது செய்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.